அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. போரினால் பாதிக்கப்பட்ட மியான்மரின் கலே மறைமாவட்டத்தில் உதயமான புதிய பங்கு. மியான்மரின் உள்நாட்டு போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கலே மறைமாவட்டத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்குத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது. 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு ஆன்மீக சேவையாற்றவுள்ள இந்த பங்கு, போர் மற்றும் இடப்பெயர்வுகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கை, உறுதி மற்றும் திறவையின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் முக்கிய அடையாளமாக அமைந்துள்ளது. மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியிலும் கத்தோலிக்க திறவை வடமேற்கு மியான்மரில் உள்ள கலே மறைமாவட்டத்திற்கு உள்பட்ட கைகாம் மியோ என்ற இடத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்கு தளத்தை தொடங்கியுள்ளது. ஆயர் பெலிக்ஸ் லியான் கென்தாங் தலைமையில் இடம்பெற்ற தொடக்க விழா திருப்பலியில் 12 அருள்பணியாளர்களும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த பலர் உள்பட 600க்கும் மேற்பட்ட நம்பிக்கையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியின் போது 60 இளைஞர்களுக்கு உறுதி பூசுதல் அருள் சாதனத்தை வழங்கிய ஆயர் அவர்கள் இந்த புதிய பங்கு மறைமாவட்டத்திற்கு கடவுளிடமிருந்து கிடைத்த ஆசி மற்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் விவரித்தார். முதல் பங்குத்தந்தையாக அருள்பணி சில்வெஸ்டர் பாவ் வான் சாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இப்பங்கு 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு சேவை வழங்கவுள்ளது. இதன் மூலம் அங்குள்ள இறைமக்கள் திருப்பலி, அருள் சாதனங்கள் மற்றும் தொடர்ந்து வழங்கப்படும் ஆன்மீக பராமரிப்பை எளிதாக பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏறத்தாழ 60,000 கத்தோலிக்கர்களை கொண்ட கலே மறைமாவட்டம் மியான்மரில் இடம்பெற்ற 2021 இராணுவ புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் பல ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 40,000 மக்களுக்கு தஞ்சம் அளித்து வரும் இந்த மறைமாவட்டம் தற்போது ஆலய வளாகங்களை அவசரகால நிவாரண மையங்களாகவும் மாற்றியுள்ளது. மோதல்கள், இடப்பெயர்வுகள் மற்றும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் இந்த புதிய பங்கின் தொடக்க விழா நம்பிக்கை, மீள்தன்மை மற்றும் எதிர்நோக்கின் ஆற்றல் மிக்க அடையாளமாக திகழ்கிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.